Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருவாங்க. 500 லைக்ஸ் அபோவ் வந்து எல்லா வீடியோஸ் இருக்கட்டும். மேக்ஸிமம் உங்களோட சப்போர்ட் 500 லைக்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம், கமெண்ட்ஸ் மூலிமாவும் தெரிவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி மார்னிங் அப்டேட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, ரெண்டாவது டைம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் ரெக்கார்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மைக்கோடைய நாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக வரல. அதுக்கப்புறம் அந்த மவுஸ் அந்த எழுதுகிறேன் இல்லைங்களா, அதோடய ஸ்க்ராச்சஸ் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதை டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். ஓகே, நம்ம ரெகுலராக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். ஸோ எல்லோரும் வந்து 5ஆம் தேதி எப்படி போச்சு எல்லோரும் தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட்டு அந்த ப்ரைஸ் எப்படி மூமெண்டம் அப்பர் சைட் நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படின்னு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. சம் எரர் என்ன வந்துச்சுன்னா, அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டெலிகிராம் ஜாயின் பண்ண முடியல, சம் எரர் வருது அப்படின்றீங்க. அந்த என்ன எரர் வருதோ அது யூடியூப்பில் போட்டு டைப் பண்ணுங்கள், அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி, இப்போ நிஃப்டி இன்றைக்கி என்ன சார் ஆகும்? சரி ஆச்சு, இப்போ இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ப்ரைஸு ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்குது. அப்பர் சைட் பார்த்திங்கன்னா 18,160 எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லிங்க. பென் சவுண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் மவுஸ்லேயே எழுதுறேன்னு. 18,160 18 விட்டுருங்க, 160 ஞாபகம் வச்சுங்க. 18,160 வரலும் ப்ரைஸ் அப்பர் சைட் மேலே போகும். கீழே பார்த்தீங்கன்னா 18,040 கீழே வந்து சப்போர்ட் ஜோன் இருக்குது. இது வந்து சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும் இந்த ஏரியாவில். இது வந்து நிஃப்டி 50 இன்றைக்கி லெவல்ஸ் 2 லெவல் ஞாபகம் வச்சுக்க. மேலே பார்த்தீங்கன்னா 18,160, கீழே பார்த்தீங்கன்னா 18,040. 2 லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த சைடு ப்ரைஸ் மூவ் ஆகும். இப்போ 18,160 அபோவ் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். 18,040க்கு பிலோ வந்து நீங்கள் சேல் சைடுக்கான பிளான் பண்ணலாம். உடனே அந்த ஏரியா கட் ஆகணும், டக்குன்னு பையர் சேல் உடனே பண்ணாதீங்க. நிறைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு ஏரியா கட் ஆகுதுன்னா அங்கேயே சேல் எடுக்கிறாங்க, ஒரு ஏரியா கட் ஆகுதுன்னா அங்கேயே பை எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. உங்களை பை பண்ணுற மாதிரி பை பண்ண வச்சுட்டாவும் திரும்ப உள்ளே வந்துட்டு அகைன் வந்து மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணுன்னா வெயிட் பண்ணுங்கள். அப்பர் சைடு என்ன நடக்குது அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏரியாவில் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது விஷயம், இங்கே உடனே பை பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா, ப்ரைஸ் மேலே போய்ட்டு இந்த மாதிரி ஆங்கிளில் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதாவது மேலே போய்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸு ஒர்க் ஆகும். அதாவது 18,160 ஒர்க் ஆகும். ஸோ அங்கேருந்து திரும்ப ப்ரைஸ் இந்த மாதிரி கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ப்ரைஸ் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒரு 10-20 நிமிஷம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட் கேன் நம்ம அன்றைக்கி எப்படி இந்த ஃபஸ்ட் கேன் டிசைட் பண்ணுவோம், அதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10-20 நிமிஷம் 2-3 கேனில் நடக்கட்டும், ஓடட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன வருது அதுக்கு எதாவது பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50 வியூ. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நல்லா ஷார்ப்பாக செல்லிங் ப்ரெஷர் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ், 43,600லேருந்து 42,600 வரலும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நல்லா ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க டவுன் சைடு. இப்போது இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. எது அப்படின்னா 43,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 43,100 கிட்டத்தட்ட அது மேலே என்ன அதுங்க ஷார்ப்பாக எக்ஸாக்ட்லி அந்த நம்பரை சொல்ல முடியாது. 50 to 100 பாயிண்ட்ஸ் முன்ன பண்ண அந்த இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 43,000 வந்து 43,100 வரும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகத்தான் சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் அகைன் வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,100க்கு அபோவ் மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்குதுன்னா அப்போ நீங்கள் பை சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதுக்கு கீழே பை சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு உடனே போய்ட்டு டக்குன்னு பை பண்ணிக்குவாங்க. இது வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகணும் இல்லைங்களா? ஸோ புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் அந்த இடத்துல செல்லிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். மார்க்கெட் க்ரீனில் ஓப்பன் ஆகும், நோ ப்ராப்ளம். இன்றைக்கி மார்க்கெட் க்ரீன் தான். மார்க்கெட் க்ரீனில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பார்க்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லை சரன்னு கீழே வந்துட்டு தான் பார்க்கணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா 42,600 சப்போர்ட்டு, 43,100 ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 19,100 இருக்குங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 19,100 நீங்கள் ட்ரெண்ட் லைன் இப்படி கனெக்ட் பண்ணால் கூட இந்த இடத்துல வரும்.
ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,200 வரலும் ப்ரைஸ் நெக்ஸ்ட் லெவல். இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை இங்கே ப்ரைஸ் அகைன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப வந்து இந்த லோ லெவல் டார்கெட்டை வச்சு நீங்கள் செல்லிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல 19,100 கிட்ட நீங்கள் திரும்ப செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ லேட் ஆனதுக்கு சாரி. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் சிஸ்டம். இது என்ன ப்ராப்ளம் பார்த்து நம்ம நாளையிலேருந்து ரெகுலராக மார்னிங் பட் குயிக் டைமில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.